ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகேவா? ஒருத்தன் சப்ளையர், இன்னொருத்தன் ரிசிபியன்ட். ஓகேவா? ஜிஎஸ்டிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸ்னா டைரெக்டாக உங்ககிட்ட இப்போ நீ டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணினா அது என்னது டைரக்ட் டேக்ஸ். நீ இன்டைரக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணினா என்னது இன்டைரக்ட் டேக்ஸ். இப்போ நீ போய் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்குற, நீ ஜிஎஸ்டி பே பண்ணுறியா இல்லையா? பே பண்ணுற. கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறியா, கடைக்காரனுக்கு பே பண்ணுறியா? கடைக்காரனுக்கு. கடைக்காரன் யாருக்கு பே பண்ணுவான்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவான். கரெக்டாக இல்லையா? ஸோ அப்போ ரிசிபியன்ட் சப்ளையருக்கு டேக்ஸ் பே பண்ணுவான், சப்ளையர் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவான். கிளியரா? இப்போ இந்த ரிசிபியன்ட் எதுக்கு சேல் பண்ண டிரான்சாக்ஷனுக்கு டேக்ஸ் பே பண்ணுறான். இந்த சப்ளையர் ரிசிபியன்ட்டுக்கு சேல் பண்ணதுக்கு ரிசிபியன்ட் யாருக்கு டேக்ஸ் கொடுத்துருக்கான்? சப்ளையருக்கு கொடுத்துருக்கான். சப்ளையர் என்ன பண்ணுறான்? கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறான். கரெக்டாக இல்லையா? இப்போ இந்த சப்ளையர் ஒருத்தங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருப்பான்ல, அப்போ இவன் சப்ளையராக இருந்திருப்பான், இவன் ரிசிபியண்ட்டாக இருந்திருப்பான். கரெக்டாக இல்லையா? ரிசிபியன்ட்னா வாங்குறவன், சப்ளையர்னா விற்கிறவன். அப்போ இவன்கிட்ட டாக்ஸ்க்கு பே பண்ணியிருப்பான், இவனுக்கு கூட்ஸ் சப்ளை பண்ணியிருப்பான். அந்த கூட்ஸ் தான் இவன் உனக்கு விற்கிறான். கரெக்டாக இல்லையா? அப்போ 2 தடவை டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆகுது. கரெக்டாக இல்லையா? இவனுக்கு டேக்ஸ் பே பண்ணுறான், இவனுக்கு டேக்ஸ் பே பண்ணுறான். இவனும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருக்கான், இவனும் கவர்மெண்ட் பே பண்ணியிருக்கான். அப்போ 2 தடவை டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி ஆகுதுல்ல. அதுக்கு கவர்மெண்ட் என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு நீ டேக்ஸ் பே பண்ணல, அதை நீ கிரெடிட் எடுத்துக்கலாம். கிரெடிட் எடுத்துக்கலாம்னா என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இவன்கிட்ட நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு இவனுக்கு 200 ரூபாய்க்கு அதே பொருளை விற்கிறோம். அப்போ 100 ரூபாய்க்கான டேக்ஸு 20 ரூபாய் நம்ம இவனுக்கு பே பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இவன் என்ன பண்ணியிருப்பான்? கவர்மெண்ட்டுக்கு 20 ரூபா பே பண்ணிட்டுருப்பான். கிளியரா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு ஓவராலாக இந்த கூட்ஸ் ஃபைனலாக சேல் பண்ணுறது யார்? இவன் எவ்வளோக்கு சேல் பண்ணுறான்? 200க்கு சேல் பண்ணுறான். அப்போ 200க்கு 20%, 20% எவ்வளோ? இங்கே நம்ம 20 தானே வச்சுருக்கோம். 20% 200க்கு எவ்வளோ? 40 rupees கவர்மெண்ட்டுக்கு இவன் என்ன பண்ணோம்? டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ 40 rupees பே பண்ணும்போது இவன் என்ன சொல்லுவான்னா, ஏற்கனவே இவன்கிட்ட ஒரு 20 rupees கொடுத்துட்டல, அந்த 20 rupees கழிச்சுக்கிட்டு பேலன்ஸ் 20 rupees தான் இவன் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு அவனுக்கு தேவையான 40 rupees வந்துருச்சு. இவனுக்கான செலவு எவ்வளோ? 20 தான். செலவுன்றது கிடையாது. இவன்கிட்ட 40 வாங்கியிருப்பான். 40 வாங்கி 20 இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டான். 20 பர்ச்சேஸ் பண்ணும்போதே கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டான் இவன் மூலியமா. ஆக மொத்தம் 40 கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு. கிளியரா? அப்போ இந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது வர்றது இன்புட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். பர்ச்சேஸ் பண்ணும்போது வர்றது என்னன்னு சொல்லுவோம்? இன்புட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். சேல் பண்ணும்போது வர்றத அவுட்புட் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். எண்ட் யூசர் ஃபைனலாக அந்த கூட்ஸை கன்சியூம் பண்ணுறவன் தான் டேக்ஸை பேர் பண்ணணும். கன்சியூம் பண்ணுறவன் தான் என்ன பண்ணணும்? டேக்ஸை பேர் பண்ணணும். இன்பிட்வீனில் இருக்க கஸ்டமர்ஸ்லாம் பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. புரியுதா? ஸோ இவனுக்கு கொடுப்பான், இவன் கவர்மெண்ட்டுக்கும் இங்கேயும் பே பண்ணியிருப்பான். புரியுதா? ஸோ இது என்னது? பர்ச்சேஸ் பண்ணும்போது வர்றது என்னது? இன்புட் டேக்ஸ். சேல் பண்ணும்போது வர்றது என்னது? அவுட்புட் டேக்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது இவனுடைய ஓன் காசை கொடுத்து வச்சுருப்பான்ல, அதனால் அந்த காசை திருப்பி என்ன பண்ணிப்பான்? கவர்மெண்ட்டுடைய லெஜரில் கிரெடிட் எடுத்துப்பான். அதை சேல் பண்ணும்போது தானே இவனுக்கு லைபிலிட்டி அரைஸ் ஆகுது, பே பண்ண வேண்டியது. இந்த 40 எப்போ இவன் சேல் பண்ணணும்? சரி, எப்போ பே பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணும்போது தான் பே பண்ணணும். அப்போ சேல் பண்ணும்போது பே பண்ணும்போது என்ன பண்ணுவான்னா, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஏற்கனவே 20 ரூபா கொடுத்துட்டேன், அதனால் பேலன்ஸ் 20 ரூபா மட்டும் தான் கொடுக்குறேன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 20 ரூபா மட்டும் தான் என்ன பண்ணுவான்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவான். கிளியரா? சேல் பண்ணும்போது 40 rupees கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுமா? அந்த 40 பே பண்ணும்போது என்ன சொல்லுவானா, 20 ஏற்கனவே இவங்கிட்ட கொடுத்துட்டேன், அதை மைனஸ் பண்ணிவிட்டு 20 மட்டும் தான் இப்போ பே பண்ணுவேன்னு சொல்லுவோம். நெட்டில் இருந்துட்டு எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு போகணும்? 40 தான் போகணும். அதில் 20 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 20 என்ன பண்ணுவான்? இப்போ பே பண்ணுவான். அந்த 20 என்னது? இன்புட் டேக்ஸு. பேலன்ஸ் இருக்குது என்னது? அவுட்புட் டேக்ஸ். சேல் பண்ணும்போது வரது என்னது? அவுட்புட் டேக்ஸ். பர்ச்சேஸ் பண்ணும்போது வரது என்ன? இன்புட் டேக்ஸ். அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த இன்புட் டேக்ஸ் உனக்கு அசட்டா லைபிலிட்டியா?
ரிசீவபிளா இல்லையா அந்த இன்புட் டேக்ஸ் உனக்கு? ரிசீவபிள். அந்த இன்புட் டேக்ஸ் என்ன? ரிசீவபிள். ஏன்னா இந்த 20 rupees கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்க, அது உன் காசு, நீ சேல் பண்ணும்போது தான் கொடுக்கணும். ஆனால் இப்போவே 20 கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து வச்சிருக்க. அப்போ 20 rupees என்ன? ரிசீவபிள். 40 rupees என்ன? பேயபிள். 20 rupees என்ன? ரிசீவபிள். 40 rupees என்ன? பேயபிள். ஸோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவேன்னா, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் இன்புட் ஜிஎஸ்டி டெபிட் டு கிரெடிட்டார்ஸ் 100, 20, 120. சேல் பண்ணும்போது என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவேன்னா, debtors 240 to output GST 40 to sales 200. 200 ரூபாய் தான் சேல்ஸ். 40 rupees என்ன? liability to pay to government. கரெக்டா இல்லையா? யார்கிட்ட இருந்து வாங்குற? டெட்டார்ஸ் கிட்ட இருந்து வாங்குற, கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற. உன் சேல்ஸ் எவ்வளோ ஆனா 200 ரூபாய் தான். பர்ச்சேஸ் பண்ணும்போது 120 கிரெடிட்டார்ஸ்க்கு பே பண்ற, ஆனால் 20 rupees கவர்மெண்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண போற. அதனால அது என்னது? அசட்டு. இது என்னது? எக்ஸ்பென்சஸ். புரியுதா? இந்த என்ட்ரி பாஸ் பண்ணணும். ஓகேவா? கிளியராமா? ஓகேவா? இப்போ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. வித்தின் ஸ்டேட்டாக இருந்தால் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, அது பர்ச்சேஸாக இருக்கட்டும், சேலாக இருக்கட்டும். வித்தின் ஸ்டேட்டாக இருந்தால் அது என்னது? சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. அவுட் சைட் ஸ்டேட்டாக இருந்தால் அது என்னது? எஸ்ஜிஎஸ்டி, சாரி ஐஜிஎஸ்டி. அவுட் சைட் ஸ்டேட்டாக இருந்தால் ஐஜிஎஸ்டி. வித்தின் யூனியன் டெரிட்டரியாக இருந்தால் சிஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி ஆர் யூஜிஎஸ்டின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? யூனியன் ஜிஎஸ்டி. புரியுதா? வித்தின் யூனியன் டெரிட்டரி இருந்தால் சிஜிஎஸ்டி, யூஜிஎஸ்டியும். அது பர்ச்சேஸாக இருந்தால் இன்புட் இது வரும், சேலாக இருந்தால் அவுட்புட் இது வரும். புரியுதா? புரியலையா? வித்தின் ஸ்டேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க என்ன வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், சிஜிஎஸ்டி டெபிட், எஸ்ஜிஎஸ்டி இன்புட் டெபிட் டு கிரெடிட்டார்ஸ். அவுட் சைட் ஸ்டேட் சேல் பண்ணியிருக்க என்ன வரும்? டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்புட் ஐஜிஎஸ்டி டு சேல்ஸ். கிளியரா? அவுட் சைட் ஸ்டேட், சாரி வித்தின் ஸ்டேட் பண்ணியிருக்க சேல், அப்போ டெட்டார்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு அவுட்புட் சிஜிஎஸ்டி டு அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி டு சேல்ஸ். ஜிஎஸ்டி 10% சொல்றாங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி பிரிக்கும் போது 5 பிரிச்சுக்கணும். ஐஜிஎஸ்டி போடும்போது 10 தான் போடணும். சிஜிஎஸ்டி 9, எஸ்ஜிஎஸ்டி 9 அவனே போட்டிருந்தாலும் 9 நீ போட்டுக்கலாம். கிளியரா? புரியுதா? இதுதான் ஜர்னல் என்ட்ரி. இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, இது இன்டர் கான்செப்ட். ஃபுல் ஜிஎஸ்டி எக்ஸ்பிளைன் பண்ணாமல் தேவையில்லாம உங்களுக்கு இப்போ நியூஸ் சிலபஸ்ல இருந்து கொடுத்துட்டான். சரியா? ஓகேவா? இதை நல்லா நீ அட்ஜஸ்ட்மெண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இது அவன் கொடுத்துருக்கவே தேவையில்லை, அது இன்டர்ல டேரெக்டாக கொடுத்துருக்கலாம். டேரெக்டாக இந்த ஜர்னல் என்ட்ரியோட உனக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் இன்டர் கான்செப்டை தூக்கிட்டு வந்து வெறும் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உனக்கு கொடுத்துட்டான். அதோடைய ஃபுல் கான்செப்டை பற்றி உனக்கு எக்ஸ்பிளைனே பண்ணாமல் எப்படி செட் ஆஃப் பண்ணணுன்றதை மட்டும் கொடுத்துட்டான். புரியுதா இல்லையா? என்ன சொல்கிறேன்? அது இன்டர்ல நீ கற்றுக்கிட்டா போதும். இப்போ நீ கற்றுக்கணும்னு அவசியம். அப்படி தேவைன்னா ஃபுல் ஜிஎஸ்டி லாபம் எடுத்துகிட்டு வந்துக்கலாம் ஃபவுண்டேஷனுக்கு. ஓகேவா? ஸோ அதனால் நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்டருடைய கான்செப்ட் பெரிய கான்செப்ட். ஆனால் வந்து ஷார்ட்டாக உனக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன், அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். புரியுதா? இப்போ இந்த இன்புட்டையும் அவுட்புட்டையும் நீ செட் ஆஃப் பண்ணிட்டு தானே பே பண்ணுவேன். நான் என்ன சொன்னேன்? சேல்ஸுக்கு வர ஜிஎஸ்டியை பர்ச்சேஸ்க்கு வந்த ஜிஎஸ்டியோட மைனஸ் பண்ணிட்டு தான் நீ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு பேலன்ஸ் பே பண்ணணும்னு சொன்னா, அப்போ அவுட்புட்டில் இருந்து இன்புட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் நீ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். இப்போ அப்படி பே பண்ணும்போது ஒரு ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும். அன்றைக்கி நான் அவனை சும்மா அப்படியே செட் ஆஃப் பண்ணிக்கணும்னு சொன்னேன்ல, அப்படி சும்மா என்ன பண்ணக்கூடாது? செட் ஆஃப் பண்ணக்கூடாது. ஒரு ரூல்ஸை நீ ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஐஜிஎஸ்டி இன்புட்டை ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி அவுட்புட்டுக்கு அகெயின்ஸ்டாக தான் யூஸ் பண்ணணும்.
பேலன்ஸ் இதில் காசு இருந்துச்சுன்னா அதை சிஜிஎஸ்டிக்கோ இல்லை எஸ்ஜிஎஸ்டிக்கோ உனக்கு எப்படி தோணுதோ அந்த ப்ரப்போர்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஐஜிஎஸ்டி இன்புட்டை ஃபஸ்ட்டு எதுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணணும்? ஐஜிஎஸ்டி அவுட்புட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்குன்னா சிஜிஎஸ்டிக்கோ எஸ்ஜிஎஸ்டிக்கோ பேலன்ஸ் சிஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம், ஆர் எஸ்ஜிஎஸ்டிக்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் பாதி பாதியும் யூஸ் பண்ணலாம், 80-20 யூஸ் பண்ணலாம், 20-80 யூஸ் பண்ணலாம், 40-60 யூஸ் பண்ணலாம். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? நெக்ஸ்ட், சிஜிஎஸ்டி இன்புட்டை ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி அவுட்புட்டுக்கு அகைன்ஸ்டாக தான் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் இருக்குன்னா ஐஜிஎஸ்டி அவுட்புட்டுக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்ஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணக்கூடாது. எஸ்ஜிஎஸ்டி இன்புட்டை ஃபஸ்ட்டு எஸ்ஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாக தான் யூஸ் பண்ணணும். எஸ்ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா தான் ஐஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாக யூஸ் பண்ணணும். சிஜிஎஸ்டிக்கு அகைன்ஸ்டாக என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. இது இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ். இது பேஸ் பண்ணி தான் இப்படி செட் ஆஃப் பண்ண போகிறேன். அப்போ அவுட்புட் வருதுன்னா அந்த அவுட்புட்டை இந்த இன்புட்டோட மைனஸ் பண்ணிவிட்டு இன்புட்டில் பேலன்ஸ் இருக்குன்னா என்ன பண்ணணும்? அடுத்த செட் ஆஃப் ப்ரொசீஜர் பண்ணணும். இன்புட்டில் பேலன்ஸ் இல்லைன்னா டேக்ஸ் பே பண்ணணும். இன்புட் இருக்குன்னா இன்புட்டில் யூஸ் பண்ணணும், இன்புட் இல்லைன்னா என்ன பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ணணும். பட் எப்படி டேக்ஸ் பே பண்ணுவேன்? அவுட்புட் டெபிட் டு இன்புட். இன்புட் முடிஞ்சிச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சு. இன்புட் பத்தலைன்னா என்ன பண்ணணும்? டு பேங்க். இன்புட் பத்தலைனானது இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் தாண்டி பத்தலைன்னா என்ன பண்ணணும்? பேங்க்லேருந்து நீ பே பண்ணணும். கிளியரா? ஓகேவா? ஒரு கொஸ்டின் கேட்டா இதில் ஒரு நோட் மட்டும் எழுதிக்கோ. ஃபஸ்ட்டு யூஸ் ஐஜிஎஸ்டி இன்புட் ஃபுல்லி. என்ன? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி எல்லாத்துக்கூடவும் யூஸ் பண்ணி காலி பண்ணு. அதுக்கப்புறமா சிஜிஎஸ்டி இன்புட்டை யூஸ் பண்ணு. கிளியர்? என்ன சொல்றேன்னு ஐஜிஎஸ்டி இன்புட் 1000 இருக்கு, ஐஜிஎஸ்டி அவுட்புட் 800 இருக்கு, சிஜிஎஸ்டி அவுட்புட் 300 இருக்கு, எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட் 300 இருக்கு. எப்படி யூஸ் பண்ணுவேன்? என்னப்பா? ஐஜிஎஸ்டி இன்புட்டை ஃபஸ்ட்டு இது கூட யூஸ் பண்ணிடுவேன். இது காலியான உடனே பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 200. அதை என்ன பண்ணுவேன்? சிஜிஎஸ்டி ஆர் எஸ்ஜிஎஸ்டி கொடுவோம். 100 கொடுக்கலாம், ஆர் இதுக்கு மட்டும் 200 கொடுக்கலாம். எப்படி வேணால் நீ என்ன பண்ணிக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ சிஜிஎஸ்டி இன்புட்டு ஒரு 300 இருக்குது, எஸ்ஜிஎஸ்டி இன்புட்டு 300 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு ஐஜிஎஸ்டி 800 பண்ணிடுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ் 200 பண்ணுவியா? இதை பண்ணுவியா? இந்த பேலன்ஸ் 200 சிஜிஎஸ்டி கூட பண்ணுவியா? எஸ்ஜிஎஸ்டி கூட பண்ணுவியா? எதில் வேணால் பண்ணிக்கலாம். ஓகேவா? கிளியராக? எதில் வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவேன்? இதில் சப்போஸ் 100 மைனஸ் பண்ணிடுறேன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 200 இருக்கும். அந்த 200 அகேன்ஸ்டாக இதை தனியாகவும் இதை தனியாகவும் யூஸ் பண்ணணும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 100 இருக்கும். புரியுதா? கிளியரா? ஓகேவா? ஆல்ரெடி அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் சம் சொல்லியிருக்கல, அந்த மாதிரி சம்ஸ் இதில் இருக்கும். வீட்டுக்கு போய்
இந்த சாப்டரையும் கேபிட்டல் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சாப்டரையும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சாப்டர் ப்ளஸ் ஜிஎஸ்டி இப்பயே பார்த்துட்டு போயிடு. இப்பயே பார்த்துட்டு 5 மணி வரைக்கும் பார்த்துட்டு என்ன டவுட் இருக்கோ பார்த்துட்டு கிளம்பிட்டு வீட்டுக்கு போய் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சாப்டரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிடு. ஸோ நாளைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறது கிடையாது. எதுக்கோ எடுத்துட்டு டைம் இருந்தால் பார்க்கலாம். காலையில் 7:30க்கு பார்ட்னர்ஷிப் பார்க்குறோம். அதுக்கப்புறமா காம்பினேஷன் பார்க்குறோம். அதுக்கப்புறமா டைரக்ஷன் டெஸ்டிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன், கோடிங் டிகோடிங், நம்பர் சீரீஸ் அந்த சாப்டர் பார்க்குறோம். அதுக்கப்புறமா சிங்கிள் என்ட்ரி பார்க்குறோம். இப்போ இதை காலையில் கூட சிங்கிள் என்ட்ரி பார்த்துட்டு மதியம் இந்த மேக்ஸ் பார்க்கலாம். கிளியர் என்ன சொல்கிறேன்னு டைம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா நான் பொறுமையாக உனக்கு வீடியோ அனுப்பிச்சி விட்றேன். அதை பற்றி நீ கவலைப்படாது. ஓகேவா? ஒரே ஒரு சாப்டர் தான், அதை நம்ம அப்புறமா கூட பார்த்துக்கலாம். அந்த மேட்டர் இல்லை. பட் அக்கௌண்ட்ஸ் இந்த கான்செப்ட் கிளியராக 5 மார்க்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜிஎஸ்டி லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தான் எக்ஸாமில், கரெக்டாக இல்லை 4 மார்க் கொஷின் கேட்டிருந்தான். ஓகேவா? ஸோ இது நியூலி இன்ட்ரடியூஸ்ன்றதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கு ஹை சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ இதை படி பார்த்து முடிச்சுட்டு டவுட் இல்லை அப்படின்னா நீ கிளம்பலாம். ஓகேவா? இனிமேல் 5 மணிக்கு மேலே இன்னைக்கு